யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 12-13 வசனங்கள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியை என்று ஏசாயா 64 அதிகாரம் 8 வசனத்திலே சொல்லப்படுகிறது. இது தேவன் நம்முடைய சிருஷ்டிகர் என்பதை ஏற்றுக்கொள்வதை குறிக்கிறது. அவர் குயவன். குயவன் உருவாக்குகிறவர் என்பதை நாம் அறிவோம். ஒரு பாத்திரத்தை வணைகிறவன் அதை படைத்தவன். இல்லாவிட்டால் அவன் தகப்பன் என்று கருதப்படுவான். இவ்விதமாகவே நாம் சிலரை சில காரியங்களின் தகப்பன் என்று அழைக்கிறோம். அத்தேனை பட்டணத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் பேசும்பொழுது இந்த காரியத்தையே வெளிப்படுத்தி காட்டுகிறார். பார்ப்போமா? அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 17 அதிகாரம் 28-29 வசனங்களை வாசிக்கிறேன். ஏனெனில் அவருக்குள் நாம் பிழைக்கிறோம், அசைகிறோம், இருக்கிறோம். அப்படியே உங்கள் புலவர்களிலும் சிலர் நாம் அவருடைய சந்ததியார் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாம் தேவனுடைய சந்ததியாராயிருக்க மனுஷருடைய சித்திர வேலையினாலும் யுத்தியினாலும் உருவாக்கின பொன், வெள்ளி, கல் இவைகளுக்கு தெய்வம் ஒப்பாயிருக்கும் என்று நாம் நினைக்கலாகாது. தேவன் சிருஷ்டித்ததினாலே மனிதர்கள் உண்டானார்கள். எனவே அவர்கள் அவருடைய பிள்ளைகள். ஆனால் எல்லாரும் அவருடையவர்கள் அல்ல. எவர்களெல்லாம் மீண்டும் பிறந்த புது பிறப்பை அடைகிறார்களோ அவர்கள்தான் தேவனுடைய புத்திரர். மேலும் பவுல் கூறுகிற விளக்கம் இதுதான். தேவன் நம்மை படைத்ததினாலே நாம் அவருக்கு ஒரு உருவத்தை ஏற்படுத்த முடியாது. அவ்வாறு உருவாக்கிவிட்டு இது தேவனைப் போன்றே இருக்கிறது என்றும் கூற முடியாது. இவ்வாறு செய்யும் பொழுது நாம் தேவனை உருவாக்க நினைக்கிறோம். இதை தேவன் வெறுக்கிறார். தொடர்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 64 அதிகாரம் 10 வசனத்தை பாருங்கள். உமது பரிசுத்த பட்டணங்கள் வனாந்திரமாயின, சீயோன் வனாந்திரமாயிற்று, எருசலேம் பாழாய் கிடக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனே, சகோதரியே, இந்த வசனம் ஏசாயாவின் நாட்களிலே நிறைவேறவில்லை. பாபிலோனியர்கள் எருசலேமிற்கு எதிராக வந்தபோது இது உண்மையாயிற்று. 2 ராஜாக்களின் புத்தகம் 25 அதிகாரம் 9-10 வசனங்கள் இவ்விதமாய் சொல்கிறது. வாசிக்கிறேன். 2 ராஜாக்கள் 25:9-10. கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜாவின் அரமனையையும் எருசலேமின் சகல கட்டிடங்களையும் பெரிய வீடுகள் எல்லாவற்றையும் அக்கினியால் சுட்டெரித்து விட்டான். காவல் சேனாபதியோடு இருந்த கல்தேயரின் இராணுவத்தார் எல்லாரும் எருசலேமை சுற்றிலும் இருந்த அலங்கங்களை இடித்து போட்டார்கள். ஏசாயாவின் தீர்க்க தரிசனம் இவ்விதமாகவே நிறைவேறிற்று. தொடர்ந்து ஏசாயா 64 அதிகாரம் 11 வசனத்திற்கு வாருங்கள். எங்கள் பிதாக்கள் உம்மை துதித்த பரிசுத்தமும் மகிமையுமான எங்களுடைய ஆலயம் அக்கினிக்கு இரையாகி இன்பமான எங்களுடைய ஸ்தானங்கள் எல்லாம் பாழாயின. இங்கே தேவாலயம் அக்கினிக்கு இரையாகிவிட்டதாக ஏசாயா சொல்லுகிறார். ஆனால் இது ஏசாயா காலத்திலே நிறைவேறவில்லை. அவர் பின்னால் நடக்கப் போகின்றதையே ஏற்கனவே நடந்து முடிந்து விட்டதாக கூறுகிறார். ஏசாயாவின் காலத்திற்கு பின் சுமார் 100 ஆண்டுகளுக்கு பின்னர்தான் இது நடந்தது. எருசலேம் அழிக்கப்பட்ட போதே தேவாலயமும் சுட்டெரிக்கப்பட்டது. ஏசாயா 64 அதிகாரம் கடைசி வசனத்தை பாருங்கள். வசனம் 12. கர்த்தாவே, இவைகள் இப்படி இருந்தும் அடக்கிக் கொண்டிருப்பீரோ? மௌனமாயிருந்து அதிகமாய் எங்களை சிறுமைப்படுத்துவீரோ? இந்த அதிகாரத்தை ஏசாயா ஒரு கேள்வியோடே முடிவிற்கு கொண்டு வருகிறார். தேவன் செயல்பட மறுப்பாரோ என்று சொல்கிறார். இதனைத் தொடர்ந்துள்ள வசனங்களிலே அவர் இந்த கேள்விக்கு பதிலும் அளிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அவரை புறக்கணித்து தள்ளின பிறகே தேவன் அவர்களை புறக்கணித்தார். ஆனாலும் இது தேவன் அவர்களை குறித்து கொண்டிருந்த திட்டத்தையும் நோக்கத்தையும் வெறுமையாக்கிவிடவில்லை. அவர் அவருடைய திட்டத்தின் வழியாகவே செயல்படுகிறார். அது இன்னும் நிறைவேற வேண்டிய ஒன்றாகவே இருக்கிறது. தொடர்ந்து நாம் ஏசாயா 65 அதிகாரத்தை தியானிக்கப் போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 64 அதிகாரத்திலே நாம் தீர்க்கதரிசி மற்றும் மக்களின் ஜெபத்தை குறித்து பார்த்தோம். ராஜாவானவர்
எல்லா தடைகளையும் நீக்கி போட்டு பூமிக்கு இறங்கி வரும்படி அவர்கள் ஜெபித்ததை நாம் தியானித்தோம். இதற்கு ஏசாயா 65 மற்றும் 66 அதிகாரங்களிலே அவர் தரும் பதில்களை பார்க்கிறோம். அவர்கள் மேல் வரும் தேவ நியாய தீர்ப்புக்கு அவர்கள் செய்த பாவங்களும் உண்மையில்லாத நிலைகளுமே காரணம் என்று அவர் தெளிவுபடுத்துகிறார். ஆனாலும் தேவ ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிற அவருடைய நோக்கத்தையும் வாக்குத்தத்தங்களையும் அவர்களுடைய பாவங்கள் தடை செய்யவில்லை. அவருடைய தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்ற ஒரு ஜனக்கூட்டத்தாரை மீதியாக வைத்திருந்தார். இந்த அதிகாரத்திலே மீண்டும் அவர் ராஜ்யத்தை குறித்த தரிசனத்தையும் புதிய வானம் புதிய பூமியிலே இஸ்ரவேலின் நித்தியமான நிலைமையை குறித்தும் சொல்லுகிறார். இவ்வாறு ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் மகிமையாக நிறைவடைகிறது. இப்பொழுது பாருங்கள், ஏசாயா 65 அதிகாரம் 1 வசனம். என்னை குறித்து விசாரித்து கேளாதிருந்தவர்களாலே தேடப்பட்டேன். என்னை தேடாதிருந்தவர்களாலே கண்டறியப்பட்டேன். என்னுடைய நாமம் விளங்காதிருந்த ஜாதியை நோக்கி, இதோ இங்கே இருக்கிறேன் என்றேன். இது புறஜாதியரை பற்றி சொல்லிய வசனம். அதாவது ஏசாயா நம்மை பார்த்து சொல்லுகிறார். நமக்கு இப்பொழுது சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பி பட்டணத்திற்கு வந்தபொழுது மக்கதோனியா மனிதனை பற்றிய ஒரு தரிசனத்தை கண்டார். அவ்வாறு அவர் அந்த பட்டணத்திற்கு சென்ற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த மனிதனை காணவில்லை. சுவிசேஷத்தை கேட்க விரும்பிய அந்த மனிதனுக்கு பதிலாக லீதியாள் என்ற பெண்ணே அங்கே காணப்பட்டாள். அவளும் மற்றவர்களும் அந்த ஆற்றங்கரையிலே ஜெபத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். அவள் தன்னுடைய தேவையை பற்றி உணராதிருந்த பொழுதும் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களுக்கு சுவிசேஷத்தை கொண்டு வந்தார். ரோமர் 10 அதிகாரம் 20 வசனத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வாசிக்கிறேன். ரோமர் 10:20. அல்லாமலும் ஏசாயா, என்னை தேடாதவர்களாலே கண்டறியப்பட்டேன், என்னை விசாரித்து கேளாதவர்களுக்கு வெளியரங்கமானேன் என்று தைரியங்கொண்டு சொல்லுகிறான் என்று வாசிக்கிறோம். ஆம், இவ்விதமாகவே நமக்கும் நடைபெறுகிறது. நாம் தேடாத பொழுது கண்டறிந்தோம். அவரே நம்மை ரட்சித்தார். நாம் ஊழியர்களை வரவேற்றதில்லை. நாம் ஏற்கனவே அவரை தேடினதில்லை. சுவிசேஷத்திற்கு வாஞ்சையை தெரிவித்ததில்லை. ஆனாலும் தேவன் நம்மை தேடி வந்தார். அவரை நோக்கி கூப்பிடாத பொழுது அவரே வந்தார். நீங்களும் நானும் பாவத்தில் வாழ்ந்த பொழுது என்னை ரட்சியும் என்று கேளாத போது அவர் நம்மை ரட்சித்தார். ரட்சிக்கப்பட்ட நம் ஒவ்வொருவருக்கும் இந்த விதமாகவே நடைபெற்றது. இல்லையா பிரியமானவர்களே? நீங்கள் ரட்சிக்கப்பட்ட விதத்தை சற்றே எண்ணி பாருங்கள். நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற வாஞ்சியோடு தேடிய பொழுது ரட்சிப்பை பெற்றுக்கொண்டீர்களா? அல்லது உங்களுக்கு விருப்பமான வழியிலே நீங்கள் உங்கள் மனம் போன போக்கிலே சென்று கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் தடுத்து நிறுத்தி உங்களை ஆட்கொண்டு தமது அன்பை வெளிப்படுத்தி உங்களை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்தாரா? நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே இன்னமும் இந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் இன்றே நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் இதுவே அனுக்கிரக காலம். இப்பொழுதே இரட்சணிய நாள் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் எந்த நிலைமையிலே இருந்தாலும், எந்த பாவத்தோடு போராடி கொண்டு இருந்தாலும், மன சமாதானம் அற்றவர்களாய் இருந்தாலும் ஒன்று செய்யுங்கள். உங்கள் சொந்த முயற்சியினாலே ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அதை ஒத்துக்கொள்ளுங்கள். உங்கள் நற்செயல்கள், நற்கிரியைகள் உங்களுக்கு ரட்சிப்பை வழங்காது. ஏற்கனவே நமது பாவத்திற்கான தண்டனையை சிலுவையிலே சுமந்துவிட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். அவரே நமக்கு நித்திய ஜீவனை தருகிறவராயிருக்கிறார். நாம் பாவிகளாய் இருக்கும் பொழுதே அவர் நமக்காக மரித்து விட்டார். இந்த சத்தியத்தை உண்மை என்பதை உணர்ந்தவர்களாய் அவருக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவரே, என்னுடைய பாவத்தை மன்னியும், என்னுடைய அக்கிரமத்தை நீக்கும், என்னை சுத்திகரியும் என்று நீங்கள் இருக்கிற வண்ணமாகவே அவரண்டை செல்லுங்கள். அவர் நிச்சயம் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களை புதுப்பிப்பார், உங்களை கழுவி சுத்திகரிப்பார். அவருடைய ஆவியை உங்களுக்கு தந்தருளி அவருடைய பாதையிலே நடக்க ஒவ்வொரு நாளும் உங்களை பலப்படுத்த அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். தொடர்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 65 அதிகாரம் 2 வசனத்தை பாருங்கள். நலமல்லாத வழியிலே
தங்கள் நினைவுகளின்படி நடக்கிற முரட்டாட்டமான ஜனத்தண்டைக்கு நான் முழுதும் என் கைகளை நீட்டினேன். இப்பொழுது அவர் யூதர்களுடன் பேசுகிறார். இஸ்ரவேல் தேசத்து ஜனங்களிடத்திலே இதை சொல்கிறார். இவர்களுக்கே சுவிசேஷம் முதலாவது கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ரோமர் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே நாம் என்ன பார்க்கிறோம்? இஸ்ரவேலரை குறித்தோ கீழ்ப்படியாதவர்களும் எதிர்த்து பேசுகிறவர்களுமாயிருக்கிற ஜனங்களிடத்திற்கு நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்று அவன் சொல்லியிருக்கிறான். அவர்கள் அவரை புறக்கணித்த பிறகே தேவன் அவர்களை புறக்கணித்தார். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 46ஆம் வசனத்திலே என்ன பார்க்கிறோம்? அப்பொழுது பவுலும் பர்னபாவும் தைரியம் கொண்டு அவர்களை நோக்கி, முதலாவது உங்களுக்கே தேவ வசனத்தை சொல்ல வேண்டியதாயிற்று. நீங்களோ அதை தள்ளி உங்களை நித்திய ஜீவனுக்கு அபாத்திரராக தீர்த்து கொள்ளுகிறபடியினால் இதோ நாங்கள் புறஜாதியாரிடத்தில் போகிறோம். இவ்விதமாகவே சுவிசேஷம் நமக்கும் வந்தது. இன்னொரு விதமாக சொல்ல வேண்டுமென்றால், எருசலேம் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையானால் எபேசு ஏற்றுக்கொள்ளும். ஒரு நகரம் ஏற்றுக்கொள்ளவில்லையானால் இன்னொரு நகரம் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளும். ஒரு கிராமம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் மற்றுமொரு கிராமம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும். தேவனுடைய கிருபையின் பனி உலகத்திலே ஏதாவது ஒரு பகுதியிலே பெய்து கொண்டேதான் இருக்கும். அதற்காக நாம் தேவனை துதிக்க வேண்டும். நமது வாழ்க்கையிலே கிருபையின் பனி பெய்யும் பொழுது அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். கிருபையின் காலத்திலே அவரை ஏற்றுக்கொள்வோம் என்றால் அவர் நம்மை தொடர்ந்து தெளிவான பாதையிலே நித்தியம் வரைக்கும் நடத்த வல்லமை உள்ளவராயிருக்கிறார். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் கிருபையினாலே அவர் கொடுக்கும் ரட்சிப்பை விசுவாசத்தினாலே பெற்றுக்கொண்டு விட்டீர்களா? இல்லை என்றால் இன்றே அதை குறித்து ஆழமாக சிந்தியுங்கள். பாவ மன்னிப்பின் நிச்சயமும் ரட்சிப்பின் சந்தோஷமும் உங்களுக்கு தேவை.